எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளுடைய ரெசிபி வந்து எக் பிரியாணி. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இன்க்ரீடியன்ட் வந்து ஒரு பெரிய வெங்காயம், நல்லா பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வெட்டியிருக்கேன். 4 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, இடித்த இஞ்சி வெள்ளைப்பூடு 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கீரி வச்ச பச்சை மிளகா 4, அப்புறம் இதுதான் நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ண போகிற ஹோல் கரம் மசாலா. இதில் 1 டீஸ்பூன் முழு மிளகு எடுத்திருக்கேன். பட்டை பாருங்கள், தின்னான பட்டை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஜாவித்ரி எடுத்திருக்கேன். கிராம்பு ஒரு 3, அப்புறம் ஜாதிக்காய் பிஞ்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். கருப்பு ஏலக்காய், அப்புறம் பச்சை ஏலக்காய் 3, கருப்பு ஏலக்காய் 1. பாருங்கள், பட்டை நான் ரொம்ப திக்காக எடுக்கலை. இந்த சைஸ் தின்னான பட்டை வந்து ஒரு 2 பட்டை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, முழு கொத்தமல்லி போட போகிறேன். அப்புறம் ஜீரகம் வந்து 1 டீஸ்பூன். என்கிட்ட சோம்பு பவுடர் தான் இருந்துச்சு, முழு சோம்பு இல்லை. உங்கள்கிட்ட முழு சோம்பு இருந்துச்சுன்னா அது ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க. அப்புறம் கேஷ்யூ நட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துக்கிறேங்க. இது உடைச்ச முந்திரி பருப்பு இது. அப்புறம் தயிர் ஒரு 1/2 கப்புக்கு எடுத்துக்குங்க. உப்பு நமக்கு தேவையான அளவு. அப்புறம் புதினா கொத்தமல்லி கழுவிட்டு வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் பிரியாணி பண்ணுறதுக்கு 3 டீஸ்பூன் எண்ணெய், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் நான் இந்த பிரியாணிக்கு வந்து ஜீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணுறேன். நான் இந்த ரைஸை ஊரெலாம் வைக்கலை, சும்மா 2 தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதை தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன். இங்கே எனக்கு ஜீரக சம்பா இருக்கனால யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பாஸ்மதி கிடச்சா தாராளமாக அதையும் யூஸ் பண்ணலாம். ஜீரக சம்பானாலே பிரியாணி ரைஸ் தான். ஆக்சுவலி அந்த ஜீரக சம்பாவை கழுவிட்டு நீங்கள் தண்ணியை வடியை வச்சுருந்தீங்கன்னா பாருங்களேன், அவ்வளோ மனமாக இருக்கும். அப்போவே பாதி பிரியாணி ஸ்மெல் வந்த மாதிரியே இருக்கும். அதனால் ஜீரக சம்பா கிடச்சிச்சின்னா யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இனிமேல் இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அப்புறம் முட்டையை அவிச்சு நான் தொலி உரித்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் எண்ணெயும் நெய்யும் ஊற்றி காய விடுங்க. அதுக்கு முன்னாடி நாம் இந்த முழு மசாலாவையும், அந்த 4 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் இருக்குல்லையே, அதையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் நெய்யை உருக்கி உள்ளக்க போட்டிருக்கேன். அப்புறம் எண்ணெயும் ஊற்றிருக்கேன். நீங்கள் நெய்யை மட்டும் ஊற்றுறதா இருந்தால் தாராளமாக ஊற்றுறோம், அதுவும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நெய்யும் எண்ணெயும் சம அளவு போடுறதா இருந்தால் அதுவும் நீங்கள் தாராளமாக போடலாம். ஆனால் நெய் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் பிரியாணி நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதனால தான் நம்ம நெய் போடுறது. இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. அது நல்லா ப்ரௌன் ஆகணும் நமக்கு அந்த வெங்காயம். பிரியாணினாலேயே வெங்காயம் ப்ரௌன் ஆனால் தான் டேஸ்ட்டே. அது சில இடத்துல பெரிய வெங்காயம்னு சொல்லுவாங்க, இல்லைனா பல்லாரின்னு சொல்லுவாங்க. இந்த எதுக்காண்டி நம்ம பெரிய வெங்காயம், அதுவும் ரெட் ஆனியனே போடுங்க. அது போட்டால் தான் நல்ல ஒரு மாதிரி ஸ்வீட்னஸ் கிடைக்கும் நமக்கு, அப்புறம் காரம் கிடைக்கும். அதுக்காண்டி தான் ரெட் ஆனியன் யூஸ் பண்ணுறது. எல்லா ஆனியனும் இல்லைனா ஒயிட் ஆனியனும் போட்டிங்கன்னா அதில் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, கலரும் நல்லா இருக்காது. இல்லை உடைச்ச முந்திரி பருப்பை போட்டு லைட்டாக வறுத்துக்கிறங்க. அப்புறம் கீரி வச்சுருக்க பச்சை மிளகா இருக்குல்லையா, அதையும் இடித்து வச்சுருக்க இஞ்சி வெள்ளைப்பூடையும் போட்டு வதக்குங்க. எப்போவுமே இஞ்சி வெள்ளைப்பூடு அந்த நேரத்தில் தொலியை உரித்து அதை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இடித்து போட்டிங்கன்னா அதுலேருந்து வர வாசமே தனி. நீங்கள் என்ன தான் முன்னாடியே அரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு எடுத்தாலும் அந்த வாசம்லாம் அப்போவே போயிடும் நமக்கு. எப்படி நம்ம பர்ஃப்யூம் அடித்த உடனே மணக்குது, அதுக்கப்புறம் நாளாக இந்த நேராக பர்ஃப்யூம் போயிடுறதுல, அது மாதிரி தான் இந்த ஸ்பைசஸும். நமக்கு நல்லா இடித்து வச்சு உடனே போட்டோன்னா நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ வெட்டி வச்சுருக்க தக்காளியை போட்டு உப்பு ஆட் பண்ணிடும். ஏன்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகும் இல்லையா நமக்கு, அதனால. போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா நமக்கு மசியணும். தக்காளி ஓரளவு லைட்டாக மசிஞ்சிருக்கு. இதில் நாம் அரைச்சி வச்சுருக்க இந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் கலவை இருக்குல்லையே, அதை போடுறோம். எதுக்காண்டி இது போடுறோன்னா, இது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காண்டி தான் நாம் இந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் அரைச்சதை போடுறோம். இதில் அப்போவே நல்லா கழுவி வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லி புதினாவையும் போட்டுருங்க. பிரியாணிக்கு கொத்தமல்லி புதினாவும் ஒரு கீ இன்க்ரீடியண்ட். அதனால் கொத்தமல்லி புதினாவை அவாய்ட் பண்ணிடாதீங்க. ரெண்டுமே ட்வின் சிஸ்டர் மாதிரி, ரெண்டுமே வேணும் நமக்கு பிரியாணிக்கு. இதர் கொத்தமல்லி மட்டும் போட்டு புதினா போடாமல் விட்டாலும் அதுவும் நல்லா இருக்காது, புதினா நிறைய போட்டு கொத்தமல்லி போடாமல் விட்டாலும் அதுவும் நல்லா இருக்காது. நல்லா போடுங்க. அப்புறம் தயிர் 1/2 கப்பு தயிர், நல்லா கெட்டி தயிராக பார்த்து ஆட் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பிரியாணி மசாலா, மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாவித்ரி, நட்மெக், அந்த ஜாதிக்காய் இதெல்லாம் போட்டு மிளகுலாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் போட்டு நல்லா வதக்குங்க. இந்த கரம் மசாலா நீ ஏற்கனவே இந்த பிரியாணி மசாலா ஒரு நாளைக்கு முன்னாடி அரைக்கிறதுக்கும் நீங்கள் அப்போ அரைச்சி போடுறதுக்கும் வித்தியாசம் நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் ஏதாவது உங்கள் வீட்டில் பார்ட்டி வைக்கிறதா இருந்தால் முன்னாடியே சில பேர் முன்னாடியே முந்தின நாளே மசாலாலாம் அரைச்சி வச்சுருவாங்க. அந்த மாதிரி அரைச்சி வைக்காமல் அந்த நேரத்தில் நீங்கள் அரைச்சி போட்டு பாருங்களேன், அப்படியே வாசம் தூக்கும். போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்குனா போதும். இதை நான் இங்கே வந்து சீரக சம்பா யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பாஸ்மதி கரைச்சிச்சின்னா அது தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த சீரக சம்பா போட்டால் வாசம் நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்ல லுக்கும் நல்லாயிருக்கும். அதனால தான் நாம் வந்து இதில் சீரக சம்பா ஆட் பண்ணுறோம். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இதை நான் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் மாற்றிருக்கேன். நான் இன்றைக்கி இந்த பிரியாணி எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தான் பண்ண போகிறேன். இப்போ இதில் நம்ம இந்த வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, கழுவி வடிகட்டி வச்சுருக்க அரிசியை போடுறோம். நம்ம இதில் இந்த அரிசியை ஊற போடாதனால நமக்கு இந்த தண்ணி ஊற்றுற பிரச்சனையே இல்லை. ஏன்னா இங்கே வந்து நான் இங்கே 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 4 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். அதாவது 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி. இன்கேஸ் நீங்கள் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி தான் ஊற்றணும். நம்ம இங்கே ஊற வைக்கிறதுனால தாராளமாக 2 கப்பு, ஸோ 4 கப்பு இதில் ஊற்றிருக்கேன். இதில் மிச்சம் இருக்க வெட்டி வச்சுருக்க புதினாவையும் கொத்தமல்லியும் போட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு, அப்புறம் இந்த நேரத்தில் உப்பு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். உப்பு உங்களுக்கு வேணும்னா இந்த நேரத்தில் தான் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆட் பண்ணால் நல்லா இருக்காது. உப்பு தேவையான ஆட் பண்ணிக்கிறங்க. இதில் நான் ஒயிட் ரைஸ் ஆப்ஷன் செட் பண்ணியிருக்கேன். உங்கள் ரைஸ் குக்கரில் என்ன மாதிரி ஆப்ஷன் இருக்கோ நீங்கள் செட் பண்ணிக்கிறங்க. இப்போ நம்ம இந்த முட்டை இருக்குல்லையே, அவிச்சு வச்ச முட்டையை லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே மசாலாஸ்லாம் போட்டுறணும். நான் இங்கே வந்து மஞ்சத்தூள் இருக்குல்ல, மஞ்சத்தூள் போடுறேன். அப்புறம் கரம் மசாலா கொஞ்சோண்டு போடுறேன். அப்புறம் சில்லி பவுடர், மிளகாய் தூள் நான் போடுறேன். இது உங்களுக்கு நல்ல ஸ்பைஸாக வேணும்னா இன்னும் தாராளமாகவே மஞ்சத்தூள் அந்த பச்சை மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மஞ்சத்தூள் வந்து என்றைக்குமே ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதனால் மஞ்சத்தூள் எவ்வளோ போட்டாலும் அது தகும். அதனால் நீங்கள் தாராளமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதாவது எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி இதை போட்டுருவோம். அப்படி ஏன்னா எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா என்ன ஆகணும்னா இந்த மசாலா ஃபுல்லாக கரிஞ்சிரும். அதனால தான் எண்ணெய் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மசாலா போட்டு லைட்டாக எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அவிச்சு வச்சுருக்க முட்டையை நான் முழுசாக போடாமல் பாதியாக போடுறேன். நீங்கள் முழுசாக போடுறதுனாலும் போடலாம், இப்படி பாதியாக போடுறதுனாலும் போடலாம். சப்போஸ் நீங்கள் இந்த பார்ட்டிக்கு போகிறீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு இந்த முட்டை எடுத்து வச்சா அப்படியே வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு நீங்கள் பாதியாக போட்டால் எல்லாருக்கும் முட்டை கிடைச்ச மாதிரியும் இருக்கும், எல்லோரும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நமக்கு பிரியாணிலே நிறைய முட்டை வச்ச மாதிரியும் திருப்தியும் இருக்கும். முழு முட்டை வைக்கிறத விட இது பார்க்க டெக்கரேட்டிவாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதனால தான் நான் முட்டையை வந்து எடுத்திருக்கேன், அவிச்சு அதை கட் பண்ணிட்டேன். இது உங்கள் விருப்பம், நீங்கள் வந்து கட் பண்ணி போடுறதுனாலும் போடலாம், முழுசாக போடுறதுனாலும் போடலாம். இது இந்த பக்கம் பாருங்கள் லைட்டாக பொரிஞ்சிருக்கு, அது உடனே திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டால் அந்த மஞ்சக்கரு வந்து வெள்ளைக்கருவை விட்டு வெளியே வராது, சீல் ஆயிரும் நமக்கு நல்லா. அதனால் திருப்பி போடுறோம். இது வந்து இந்த முட்டையை வந்து இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறது வந்து மிதமான சூட்டில் தான் எடுக்கணும், இல்லைன்னா முட்டை கரிஞ்சிரும். அது மிதமான சூட்டில் தான் இந்த எண்ணெயை ஊற்றி இந்த மசாலா பொடியெல்லாம் போட்டு நாம் வந்து இந்த முட்டையை போட்டு எடுக்கிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் பிரியாணி. இந்த எக் பிரியாணி வந்து இப்போ நீங்கள் பார்ட்டிக்கெலாம் போகிறதா இருந்தால் ரொம்ப ஈஸியாக பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் பிக்னிக் போகிறதா இருந்தால் கூட இந்த பிரியாணி கட்டி எடுத்துகிட்டு போகலாம். நான் திருப்பி விடுற மாதிரி மெதுவாக திருப்பி விடணும். அப்படி நீங்கள் ரொம்ப அவசரத்தில் பண்ணினீங்க அப்படின்னா அந்த மஞ்சக்கரு வெள்ளைக்கருவை விட்டு வெளியே கலண்டுட்டு வந்துடும். அதனால் மெதுவாக தான் திருப்பி விடணும். இப்போ நான் இதை பொரிஞ்சுட்டு இதை நான் கொஞ்சம் வந்து இதில் பிளேட்டில் மாற்றிக்கிறேன். நாம் இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது மெதுவாக எடுக்கணும். இது பண்ணுறதுக்கு பொறுமை தான் முக்கியம் நமக்கு முதல்ல. இப்போ பாருங்கள் ரைஸும் ஓரளவு நமக்கு குக் ஆகிடுச்சு, ஃபுல்லாகவே குக் ஆகிடுச்சு.
நீங்கள் எப்போவுமே எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரோ ப்ரெஷர் குக்கர்லேயோ ரைஸ் வச்சிங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிட்ட உடனே ஒரு கத்தியோ இல்லை ஃபோர்க்கோ எடுத்து கார்னரை ரிலீஸ் பண்ணி விட்ருங்க. உள்ளக்கே லைட்டாக லைன் போட்டு விட்ருங்க. ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் குக் ஆகாமல் இருக்கும். எடுக்கும்போது நல்லா உதிரி உதிரியாக வரும். அதுதான் அந்த சீக்ரெட்டே. இந்த மாதிரி பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அதை வந்து அதில் மெதுவாக அதில் உள்ளே வச்சுட்டு பாருங்கள், எல்லாத்தையும் வச்சிட்ருக்கேன். வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் சும்மா மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அப்புறம் 2 நிமிஷம் கழித்து அதை எடுத்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான வழியில் இந்த பிரியாணி பண்ணலாம். ரொம்ப கிரிட்டிக்கலாலாம் பண்ண வேண்டிய பிரியாணி கிடையாது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த பிரியாணியை வந்து எதாவது ரைத்தாவோ இல்லை ஏதாவது சிக்கன் கறியோ இல்லைனா வெஜிடபிள் குருமா ரொம்ப சூப்பர் காம்பினேஷனுங்க. அதை ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நமக்கு சூப்பரான அழகான பாருங்கள், பார்க்குறக்கே நல்லா இருக்குது பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பெப்பர் சிக்கன் வச்சு சர்வ் பண்ண போகிறேன். இதோடைய ரெசிப்பியை நான் ஃப்யூச்சரில் போட்டு விட்றேன். நீங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.